ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. டுடே லஞ்சு தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்னென்னலாம் சமைச்சிக்கிறேங்கிற பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை சமையல் சிம்பிள் தான், சாம்பார்லாம் அப்படிலாம் வைக்கல. இன்றைக்கி கிளறுன சாதமாக செய்யலான்னு செஞ்சுருக்கிறேன். பார்க்கலாம். குக்கரில் தாங்க, குக்கரில் நான் பிரிஞ்சி சாதம் செஞ்சு வச்சுருக்கிறேன். சூப்பரான பிரிஞ்சி நல்லா வந்திருக்குது. பார்க்குறக்கு அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இது பண்ணுறேன். பீன்ஸு, கேரட்டு எல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுட்டேன். பிரியாணி அரிசி தாங்க போட்டேன், அதனால் பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் லெமன் சாதம் செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி காலையிலைக்கும் மத்தியானத்துக்கு 2 வேளைக்குமே சாப்பாடு தான். சரி 2 சாதமும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்கிறக்காக இது பண்ணேன். முட்டை தொக்கு மாதிரி வச்சுருக்கிறேன். மீதி டிஃபன் பாக்ஸில் கட்டியாச்சு, அதனால் 2 முட்டை தான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு இருக்குது. அப்புறம் தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பிரிஞ்சிக்கு தயிர் பச்சடி போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். லெமன் சாதத்துக்கு முட்டை வச்சு சாப்பிட்டுக்கலான்னு தான் ரெடி பண்ணினேன். பசங்களுக்கு லஞ்சுக்கும் அதுதான், காலைல டிஃபனும் அதுதான். இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம் வேலை அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி சமையலை ஒரே கிளறுன சாதத்தை ஓட்டிட்டேன். வேலை என்னவோ இப்படி செய்கிறனால என்னவோ இன்றைக்கி வேலை கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிருச்சு. எங்கள் வீட்டில் லஞ்ச் இன்றைக்கி இது தான் டிஃபன் இது தான். உங்கள் வீட்டிலலாம் என்ன லஞ்சு, என்ன டிஃபன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால நிறைய வீட்டில் சாம்பாராக இருக்கலாம். ஸோ நான் சாம்பார் வைக்கலை. இன்றைக்கி இதுதான் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், see you. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். பாய்.